வணக்கம் குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்புல பார்க்க இருக்கும் பகுதி திருக்குறள் கதைகள் என்ற பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. எடிசன் தன் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும் பொழுது திடீர் என கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்று மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் செய்தார். மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா? அது மட்டுமன்றி மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும் பொழுது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை அப்பொழுதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். இதனுடைய குறள் என்னன்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். மீண்டும் ஒரு முறை குறளை படிச்சு காட்டுறேன். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இது பொறையுடைமை என்ற குறள், பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்திருக்குது. விளக்கம்: நிறைய உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் என்பது இந்த குறளுடைய பொருள். அடுத்தது மெய்ப்பொருள் காண்போம். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்ட குதிரை வண்டிக்காரனுக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தனர். அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. குறள்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் இருக்குது. விளக்கம்: எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறை எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். மெய்யான என்பது உண்மையான பொருள். யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்ம கேட்டுக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம புரிஞ்சு அதையே வச்சு நாம் செயல்படணுன்றது இந்த குறள் நமக்கு சொல்லுது. குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்பொழுது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவர்.
தமிழழகன் ஒருவன்தான் இப்பொழுது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவது இல்லை. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லோரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லோரும் ஓடி போகிறாங்க என்றான் கதிரவன். எல்லாம் யாரால? உன்னால்தானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறைகளை தானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டேதான் இல்லை. உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரை புறம் பேசுறதுதான் நீ பிறரை பற்றி புறம் பேசுவதுதான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லோரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்திக் கொண்டான். எல்லோரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர். குறள். யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. அடக்க உடைமை என்ற குறள் அதிகாரத்தில் இது அமைந்திருக்குது. விளக்கம். காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நம்ம எதை அடக்கினாலும் பரவாயில்ல, நாக்கையாவது அடக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்? நம்ம ஏதாவது தவறாக பேசிட்டோம்னா அடுத்தவங்களுடைய மனம் புண்பட்டு நம்மளை எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்ம நாக்கை அடக்கி நாம் பேச கற்றுக்கணும் என்று இந்த குறள் உணர்த்தது. அடுத்தது அழகு. கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோட உருன்னு அலைவானே, அவனைத்தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசி கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா அப்படின்னு கேட்குறான். புரியல. கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். அதுபோலத்தான் உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்தால உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்குது. பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? குறள். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ் சினம். இது வெகுளாமை என்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கு. விளக்கம். ஒருவன் தன்னை தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னை அழித்துவிடும். ஒருத்தன் என்ன பண்ணணும்? தன்னுடைய சினத்தை அவனுக்கு காத்து கொள்ள தெரியணும், அடக்கி வச்சுக்க தெரியணும். சினத்தை வெளியே காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனுடைய முகமும் நமக்கு மாறி போயிருக்கு. ஏன்? உள்ளக்க நம்ம மனசு எப்படியோ அது போல நம்ம முகமும் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகே முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுதான் நம்ம முகத்திலையும் தெரியும். அதே போலதான் மற்றவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதமும் அமையும். அதில் நம்ம கோபத்தை அடக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையாக இனிமையாக நடந்துக்க நம்ம கற்றுக்கணும். அடுத்தது இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை பார்ப்போமா? பொறுத்துக.
இப்போ நம்ம படித்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க. பொறாமை, மெய்ப்பொருள், காவாக்கால், சோகாப்பர், சொல்லிழுக்கு. இதனுடைய பொருள் பொறாமை, பொறை. மெய்ப்பொருளுடைய பொருள் இது. காவாக்கால், காக்காவிட்டால். சோகாப்பர். இது போல் நீங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.